ஹலோ எவ்ரி ஒன். போன எபிசோட் ராமாயணம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுல முடிஞ்சது இல்லையா? சம்பாத்தி அப்படிங்கிற ஒரு வல்ச்சர் தனக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஓல்ட் ஆயிடுத்து, விங்ஸ் எல்லாம் பேர்ன் ஆயின நிலைமையில பசியோட ஒரு இடத்துல காத்துட்டு இருக்கும் போது, நாங்க எல்லாம் எங்களோட உயிரை துறக்க போறோம், நாங்க எல்லாம் எங்க உயிரை துறக்க போறோம்னு மங்கீஸ் எல்லாம் கத்துறதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டது. அப்பாடியோ, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த சம்பாத்திங்கிற வல்ச்சருக்கு எப்படி விங்ஸ் இல்லாம போச்சு? அதுக்கு நம்ம ஒரு குட்டி கதையை தெரிஞ்சுக்கணும். சம்பாத்தி யாரோட பையன் தெரியுமா? த காட் ஆஃப் டான், அருணாவோட பையன். இவாளுக்கு ரெண்டு பசங்க. ஒருத்தர் சம்பாத்தி, இன்னொருத்தர் ஜட்டாயு. ஜட்டாயு மீன்ஸ் ரிங்ஸ் அ பெல். எங்க பார்த்தோம்? ராவணன் சீதாவ புஷ்பக விமானத்துல கடத்திட்டு போகும்போது ஜட்டாயு ராவணன் கூட ஃபைட் பண்ணி சீதா மாதாவை சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு, ஆனா அதோட வீட்டை கட் பண்ணின ராவணன் என்ன பண்ணினா? ஜட்டாயு கீழே விழுந்துடுத்து, பாவம் செத்து போயிடுத்து அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ஜட்டாயுவோட எல்டர் பிரதர் தான் சம்பாத்தி. இந்த சம்பாத்தியும் ஜட்டாயும் சின்ன வயசுல இருக்கும்போது அவளுக்குள்ள ஒரு போட்டி வந்துதான். என்ன போட்டி தெரியுமோ? யாரு முதல்ல வேகமா போய் அந்த சன்ன கிட்ட போய் தொட்டுட்டு வரா அப்படின்ற போட்டி. இந்த குட்டி வயசுல இருக்கும்போது நம்மளுக்கு கண்ணா பின்னான்னு என்னெல்லாமோ தோணும். எது டேஞ்சர் இல்லைன்னு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த ஜட்டாயும் சம்பாத்தியும் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாலாம். அப்போ என்னாச்சு? இந்த ஜட்டாயுக்கு அண்ணாவை எப்படியோ ஜெயிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்டா போலான்னு போய் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த சன் போற டைம்ல அதோட விங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சுட்டான். அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிடும் போது இந்த சம்பாத்தி என்ன பண்ணிட்டு சொர்ன்னு ஜட்டாயுக்கு முன்னாடி போய் அதோட பெரிய விங்ஸ் இப்படி ஓபன் பண்ணிடுதான். ஓபன் பண்ணினோடனே ஜட்டாயுவை ப்ரொடெக்ட் பண்ணிடுது. ஆனா சம்பாத்தியோட விங்ஸ் பேர்ன் ஆகி சம்பாத்தி தொப்புக்கடின்னு கீழே விழுதுடுது. இப்படியாக விங்ஸ் பேர்ன் ஆனதுனால அதுக்கு வேற எங்கேயுமே ஃப்ளை பண்ண முடியலையாம். ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருந்துட்டு, இப்ப பாரும் பசியோட இருந்துட்டு ஏதோ உயிரை ஜீவிச்சுட்டு வந்துட்டு இருந்துதான். இப்படியாக இருக்கிற சம்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்ட உடனே அப்பாடியோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல மீல் கிடைக்க போறது, எல்லா மங்கீஸும் நல்லா முஷ்கு முஷ்குன்னு இருக்கு, நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற அதே சமயத்துல ஏதோ ஒரு மங்கி சொல்லிட்டான், என்ன பண்றது, ஜட்டாயு கொன்னுட்டானே அந்த ராவணன், இல்லைன்னா ஜட்டாயு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரே, ராமருக்கு அப்பா மாதிரி இருந்ததே ஜட்டாயு, இப்படி எல்லாம் கேட்டோன்னே சம்பாத்தி என்னடா இது, யாரோ ஜட்டாயு ஜட்டாயுன்னு என்னோட தம்பியோட பேரை சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அங்கிருந்தே கூப்பிட்டுதான், யார் அது என்னோட தம்பியோட பேரை சொல்றது, யாரா இருந்தாலும் கொஞ்சம் இங்க வாங்கோ, என்னால அங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இந்த வானரம்ஸ் எல்லாம், என்னடா இது ஜட்டாயுன்னு கூப்பிட்டோன்னு யாரும் இங்க கூப்பிடுறாளே, என்னன்னு போய் பார்க்கலாம். நாங்க போய் பார்த்தா அவங்க ஒரு பெரிய வல்ச்சர். ஃபர்ஸ்ட் அந்த வல்ச்சரை பார்த்துட்டு எதுவும் பக்கத்துலயே போலையா, ஏன்னா அவளுக்கு தெரியும் வல்ச்சர் இஸ் ஆக்சுவலி என்னது, இட் இஸ் சம்படி ஹூ கேன் ஈட் மங்கீஸ் இல்லையா? சோ தூரத்துல நின்று இருந்துதான், எங்கேயாவது ஏதாவது ராட்சசனா இருக்க போறது, நம்மள பிடிச்சு சாப்பிடறதுக்காக ஏதாவது ட்ரிக் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு தூரத்துல நின்றுட்டு இருந்துதான். ஆனா பார்த்தா சம்பாத்தியோட கண்ணுல எல்லாம் தண்ணி குடு 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 குடுன்னு வந்துட்டு இருந்தது. யாரு ஜட்டாயு பத்தி சொன்னேள், ஜட்டாயு செத்து போயிட்டான்னு சொன்னேளே, என்னாச்சு என்னோட தம்பி ஜட்டாயுக்கு அப்படின்னு கேட்டோன்னுதான், தம்பியா, யாரது, உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டாளாம். அப்பதான் இந்த சம்பாத்தி தன்னோட விங்ஸ் எப்படி பேர்ன் ஆச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு, ஜட்டாயு பார்த்துன்னா ரொம்ப வருஷம் காலம் ஆச்சு, நீங்க என்ன இப்படி ஜட்டாயு செத்து போயிட்டான்னு சொல்றேளே அப்படின்னு கேட்டுதான். ஆமா அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையும் இந்த வானரம் சொல்லித்தான். சம்பாத்திக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுதான். என்னோட ஜட்டாயு ராமருக்கு ஹெல்ப் பண்ணிட்டா செத்து போயிருக்கான், புண்ணியமா போச்சு, எனக்கும் ராமருக்கு ஹெல்ப் பண்ணின ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சம்பாத்தி என்ன சொல்லித்தான், நான் வேணா ஓல்டா இருக்கலாம், என்னோட விங்ஸ் எல்லாம் போயிருக்கலாம், ஆனா என்னோட கண்ணுக்கு பவர் இன்னும் இருக்கு, நீங்க சொல்ற இல்லையா ராவணன் இப்படிதான் பறந்து போயிருக்கான்னு, ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த சம்பாத்தி பயங்கரமா போக்கஸ் பண்ணிட்டு கண்ணை திறந்து இப்படி பார்த்துதான். பார்த்த உடனே அதுக்கு தூரக்க தெரிஞ்சுதான்,
அங்க லங்காபுரி தெரிஞ்சுதான். லங்காபுரி எவ்வளவு அழகா இருந்ததுங்கிறது தெரிஞ்சுதான். அந்த லங்காபுரியில இருக்கிற ஒரு கார்டன்ல சீதா எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான். அங்க நிறைய ராட்சசாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான். சோ சம்பாத்தி என்ன சொல்லிட்டு தெரியுமோ, ஆமா லங்காபுரியில தான் சீதா இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி வேகா தெரியறது, அங்க நிறைய ராட்சசாஸ் இருக்கா, ரொம்ப அழகான இடமா இருக்கு, ஆனா ஷீ இஸ் ஹெல்ட் கேப்டிவ் தேர் அப்படின்னு சொல்லித்தானே விட எங்கங்கிறது அதுக்கு கிளியரா தெரியல. இப்படியாக சம்பாத்தி சொன்னதுக்கு அப்புறம் இந்த வானராஸ்கெல்லாம் ஒரே குஷியா எடுத்தான். ஏன்னா அங்க சீதா இருக்காங்கிற நியூஸே இட் இஸ் அ வெரி பிக் திங் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீதா இருக்காளா இல்லையா, ராவணன் சீதாவை கொன்னுட்டானா ஒண்ணுமே தெரியல அவளுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, ஆஹா நம்ம ராமருக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல, சம்பாத்திக்கு ஒரு பூன் இருந்தது. The day when Sampati is helping Rama in his journey, அதோட விங்ஸ் திரும்ப முளைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது ராமருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சம்பாத்தி பார்த்து சொல்லிட்டு இருக்க நியூ விங்ஸ் இட் ஸ்டார்டட் ஸ்ப்ரவுட்டிங் ஆன் சம்பாத்தி. திரும்ப சம்பாத்திக்கு ரொம்ப அழகா விங்ஸ் பேன்ஸ் வந்துட்டான். பாருங்க, சுவாமியை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சுட்டாலே நல்லதுதான் நடக்கும் இல்லையா. இந்த ராம அவதாரத்திலயும் அதுதான் ஸ்பெஷல். ராமர் he came to பூலோகம் as a நார்மல் மனுஷன். ஏன்னா ராவணனோட பூன் அப்படி, எந்த காட்ஸும் என்ன கொல்லக்கூடாது அப்படின்னு. சோ ராமர் அவதாரமா எடுத்துன்னு வந்தது ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி. அதனால அவருக்கு காடோட பவர்ஸ் எல்லாம் காமிக்க முடியாது இல்லையா. அதனாலேயே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ராமாயணா ராமருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேரியஸ் திங்ஸ் கம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹெல்ப் இருக்கும் ராமன். அந்த மாதிரி வந்ததுதான் இந்த சம்பாத்தியோட ஹெல்ப்பும். அவ்வளவு அழகான காவியம் ராமாயணம். அதை படிக்க 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 தேன் தேனா எடுத்துக்கலாம். so many good things that you can get from ராமாயணம். அதனாலதான் ராமாயணமோட கதையை கேட்கறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இவ்வளோ அந்த வானராஸ்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுகள் எல்லாம் எத்தனை குஷியா இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ராம ராம ராம் 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 ஸ்ரீராம ராம ராம் 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 ராம ராம ராம் 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 ஸ்ரீராம ராம ராம் 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 அப்படின்னு ஒரே கொண்டாட்டம் தான். ஆனா அதோட ஸ்டாப் பண்ணிட முடியுமா? இல்லையே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது பாக்கணும் இல்லையா. சோ அங்க இருந்து ரொம்ப சீனியர் மோஸ்டான ஜாம்பவான் சொன்னாரா, சரி சரி எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வேலை என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்த்தா அவ கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கான். என்னது? பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை எப்படி கிராஸ் பண்றது? போட்டு கீட்டெல்லாம் பண்றதுக்கு டைமே இல்ல. இங்க இருந்து போகணும்னா ஏரோப்ளேன்ல தான் போகணும். அந்த காலத்துல எங்க ஏரோப்ளேன்? வானராஸ் தான் ஏரோப்ளேன் மாதிரி ஜொயின்னு போனோம். இந்த வானராஸ்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்தது. தே கேன் ஜம்ப் யோஜனாஸ். யோஜனாஸ்னா என்ன? வானராஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணிட்டா அங்க போச்சா லங்காக்கு. அத பத்தி உங்களுக்கு நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். இந்த எபிசோடோட கிஷ்கிந்தா காண்டம் இஸ் கெட்டிங் ஓவர். அடுத்த எபிசோட்ல இருந்து the most beautiful part of Ramayanam is going to come. What is that kandam? யோசிச்சு வைங்கோ. I will see you all next week. Until then, it is Tata bye bye from Lavanya Prasad. Har Har Shankara. Jai Jai Shankara.